सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. அந்த சாதுர்மாசிய சமயத்திலே அவ சன்னியாசிகள் ஆத்மவிச்சாரம் ஆளோலியம். அதனால ஆத்ம விசாரத்தை பத்தி அவ எப்படி ஆத்ம விசாரம் பண்ணுவா அப்படிங்கிறத சங்கர பகவத்பாதாளு பல பிரகரண கிரந்தங்கள்ல சொன்னதை இங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டுருக்கார். உபாதி நீல ரக்தாத்யைஹி ஸ்படிகோ நைவ லிப்யதே ததா ஆத்மா கோஷஜை சர்வைஹி காமாத்யைஹி நைவ லிப்யதே. ஸ்படிகம் இருக்கோ இல்லையோ, ஸ்படிகம் சுத்த ஸ்படிகம், அதுக்கு எந்த கலரும் கிடையாது. ஆனா வேற எந்த வஸ்துவா இருந்தாலும் அதனுடைய கலர் இதுல தெரியும். அதைத்தான் உபாதின்னு சொல்லுவோம். சவப்பா புஷ்பம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஸ்படிகம் இருக்குன்னு சொன்னா அந்த ஸ்படிகத்துல சவப்பு கலர் தெரியும். நீல புஷ்பத்துக்கு பக்கத்துல வச்சா இது நீலமா தெரியும். ஆனா இது சவப்பாவும் ஆகாது, நீளமாவும் ஆகாது. இது வரணும் அப்படி தெரியுமே தவிர அதுக்காக இது அந்த கலரை மாத்திக்காது. அதை என்ன சொல்லுவானா உபாதின்னு சொல்றது. இன்னொன்னுல இருக்கக்கூடிய அந்த கலர் இன்னொன்னுல தெரிவிக்கிறதா இருந்தால் அந்த எது தெரிவிக்கிறதுக்கு காரணமா இருக்கோ அந்த திரவியத்தை உபாதின்னு சொல்றது. இப்போ உபாதியில உள்ள நீல ரக்த ஆத்யைஹி ரூபைஹி, அதுல இருக்கக்கூடிய பலவிதமான ரூபங்கள்னாலே ஸ்படிகம் இருக்கே, சஹா ஸ்படிகா நைவ லிப்யதே, இந்த ஸ்படிகம் அதோடு சம்பந்தப்படவே படாது. நீளமா தெரியலாம், சவப்பா தெரியலாம் அந்த ஸ்படிகம், ஆனா அது சவப்பாக ஆகாது, நீளமாக ஆகாது. அது ஒத்துக்கிறோமோனா? அதே மாதிரி ததா ஆத்மா கோஷஜைஹி சர்வைஹ் காமாத்யைஹி நைவ லிப்யதே. நம்ம ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இதுக்கு 5 கோஷம் போட்டிருக்கா. பஞ்சகோஷம்னு தைத்திரியத்தில் சொல்றோமோ, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னு 5 கோஷம். இந்த 5 கோஷத்துக்கு வரக்கூடிய தர்மங்கள் இருக்கே, இந்த தர்மங்களுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. கோஷங்களோடு சேர்ந்து தெரியும் போது அந்த தர்மங்களோடு சேர்ந்து இருக்கா மாதிரி நமக்கு ஒரு பிரமம் வரலாம். ஆத்மா அப்படி தெரியலாம், ஆனால் அந்த மாதிரி ஆக முடியாது. ஆத்மாவுக்கு துக்கம் வந்ததாக தெரியலாம், சுகம் வந்ததாக தெரியலாம், ஆனா துக்கமோ சுகமோ நிஜமாக ஆத்மாவில வந்து சேராது. ஏன்னா அதை நிரூபிக்காது. ததாத்மா கோஷஜை சர்வை காமாத்யைஹி நைவ லிப்யதே. மனசுல ஒரு ஆசை வந்ததுன்னா ஆத்மா எனக்கு ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஆசையே வரல, என்னுடைய மனசுல ஆசை வந்திருக்கு, ஆனா அது என்னிடத்துல தெரியுது. பாலேன பிராமியமானேன பிரமதீவ யதா மஹி அகோப்யாத்மா விமூடேன சலதீவ பிரதிருஷ்யதே. பாலேன பிராமியமானேன பிரமதீவ யதா மஹி. பாலம் அப்படின்னு சாதாரணமா ஏர் இருக்கோல்லையோ, கலப்பை, அதை சொல்றது. வேற ஏதோ ஒண்ணு அதை வச்சுன்னு இப்படி தட்டாமலை சுத்துற மாதிரி சுத்தக்கூடியது. அந்த வஸ்துவை வச்சுட்டு பாலத்தை வச்சுன்னு இப்படி சுத்தினா இந்த சுத்துறவனுக்கு எப்படி தோணும்னு சொன்னா, பிரமதீவ மஹி, இந்த உலகமே சுத்துறதே, பூமியே சுத்துறதே. பூமி சுத்துறது அவனுக்கு தெரியும், பூமி சுத்துறதுன்னு சொல்ற அளவு இல்லையா. ஆனா நமக்கு சுத்தாம நிச்சலமா இருக்கா மாதிரி தானே தெரியுது. இவன் இப்படி சுத்தினான்னு சொன்னா இவனுக்கு பூமி சுத்துற மாதிரி தெரியும். ஆனா நிஜமா அந்த பூமி சுத்தல, இவன் எதையோ சுத்தின்னு இருக்கானே, அந்த சுத்தி இதனால இவனுடைய புத்தி சுத்துறது. பாலேர பிராமியமானேனா, இவனுடைய புத்தியில அப்படி சுத்துற மாதிரி ஒரு பிரம்ம வரத்தினால
அவன் தானே சுத்துறதாக அவன் நினைக்கிறான். பிரமதீவ யசாமகி அகோபி ஆத்மா அகஹா, எங்கேயும் போறது இல்லை ஆத்மா, அசையறதே இல்லை, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்குலாம் போறதே இல்லை ஆத்மா. அப்படி இருந்தாலும் விமூடேன சலதீவ பிரதிஷ்யது, இந்த மோகம் பிடிச்சவர்களுக்கானே அஜ்ஞானி, இவனுக்கு இந்த ஆத்மா நகர்ற மாதிரியும் போறா மாதிரியும் வரா மாதிரியும் தெரியுது. தேகத்ரயமிதம் நித்யம் ஆத்மத்வேன அபிமன்யதே யாவத் தாவதயம் மூடகா நானாயோனிஷு ஜாயத்தே. நமக்கு 3 தேகங்கள் உண்டு. 3 தேகம்னு சொன்னா இப்பவே எத்தனை ஜென்மாவை நான் சொல்லல, ஜென்மா அனந்த ஜென்மாக்கள் உண்டு, 3ன்னு இல்லை. ஆனா ஒவ்வொரு ஜென்மாவையும் 3 தேகங்கள், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம். இதுதான் தேகத்ரயம். இந்த தேகத்ரயத்தை இவன் எப்போதும் தானாக நினைக்கிறான். 3 தேகத்திலையும் அவனுக்கு தாங்கிற புத்தி இருக்கு, அப்படிதான் அவனுக்கு தோணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எது பரியந்தம் இவன் நினைச்சிட்டு இருப்பானோ அதுவரையில் இவன் மூடன், இவனுக்கு மோகம் இருக்கு. தேகத்தை ஆத்மான்னு இவன் நினைச்சு வச்சுட்டு இருக்கிற பரியந்தான் இவன் மூடன் தான். அது பரியந்தான் அவன் நானா யோனிஷு ஜாயதே. ஒரு ஜன்மா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அடுத்த ஜென்மா வந்துடும். பலவிதமான யோனிகள்ல இவன் ஜென்மா எடுக்கும்படியாக இருக்கும். நித்ரா தேகஜ துக்காதிஹி ஜாக்ரத் தேகம் ந சம்ஸ்பிருஷேத் ஜாக்ரத் தேகஜ துக்காதிஹி ததா ஆத்மானம் ந சம்ஸ்பிருஷேத். நித்ரானா சொப்பனம்னு வச்சுக்கோம். சொப்பனத்துல இவன் போயிட்டு இருக்கான். அந்த சொப்பனத்துல ஏதோ ஒரு துக்கம் ஏற்பட்டு போச்சு. அந்த துக்கம் சொப்பனத்துல ஏற்பட்டதே தவிர அவன் முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த துக்கம் இருக்காது. அதாவது ஜாகிரத் தேகத்தோடு அது சம்பந்தப்படாது. சொப்ன தேகத்துல இவன் எங்கேயோ விழுந்தான், காலில் அடி விட்டு போச்சு. அப்போ காலில் மரணம் வந்துடுத்தோ இல்லையோ, காயம் வந்துடுத்தோ இல்லையோ, அப்படின்னா முழிச்சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இருக்குமா அது? ஏன்னா இந்த தேகம் ஜாகிரத் தேகம். அப்ப ஸ்வப்ன தேகத்துல அடிபட்டது ஜாகிரத் தேகத்துக்கு சம்பந்தப்படாத விஷயம் இங்கே வராது, அப்படிதான் சொல்லணும். அதனால நித்ரா தேகஜ துக்காதி, இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி நித்ரா தேகத்துல சொப்ன தேகத்துல அவன் எந்த துக்காதிகளை அனுபவிக்கிறானோ அதெல்லாம் இந்த ஜாகிரத் தேகத்தோடு சம்பந்தப்படாது. ஜாகிரத் தேகம் ந சம்ஸ்பிருஷே. அப்படியானால் ஜாகிரத் தேகஜ துக்காதி ததா ஆத்மானம் ந சம்ஸ்பிருஷே. அந்த ஜாகிரத் தேகத்துல ஏற்படக்கூடிய அந்த துக்கமோ சுகமோ இருக்கே, இது கூட ஆத்மாவை இதே மாதிரி தொடாதுன்னு புரிஞ்சுக்கோ. ஆத்மாவுக்கு அந்த துக்கம் இருக்கணும் இல்லை, எல்லாம் அந்த தேகத்தோட சேர்ந்தோடு தேகத்திரயத்திலேயே அடங்கி போயிடுறது, முடிஞ்சு போயிடுறது. அதுல ஆத்மபாவனை ஏமாந்ததுனால இவன் தனக்கு வந்தா மாதிரி நினைச்சுக்கிறான். வாஸ்தவம் அப்படி இல்லையே. ஜாகிரத் தேகவதாபாதி நித்ரா தேகஸ்து நித்ரயா நித்ரா தேக விநாசேன ஜாகிரத் தேகோ நனஷ்யதி. நித்ரையில அவன் பார்க்கிறானே தன்னுடைய தேகம் தன்னுடைய தேகமா தான் தெரியுது. குளிச்சுட்டு இருக்கிற அதே தேகம்தான் இது. கைய பார்க்கான், இது அந்த கைதானா வேற கையா அப்படின்னு சொப்னத்துல பார்த்தா என்ன தோணும் அவனுக்கு? நித்தியம் வழக்கத்துல பார்க்கிற அதே கைதான் இது, அப்படிதானே தோணும் சொப்னத்துலயும். இது வேற கை, பிராதிபாசிக்க கைன்னு அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆகையால தோணலாம் அப்படி. ஆனால் ஜாகிரத் தேகவத் ஆபாதி நித்ரா தேகஸ்து, இந்த நித்ரா தேகமானது மூச்சிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய அந்த தேகமாகவே தெரியறது. ஆனா அது இல்லை. இது அதுக்கு காரணம் நித்ரா தோஷம், நித்ரையா. ஆனா இது வேற தேகம், அது வேற தேகம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டா, நித்ரா தேக விநாசேன ஜாகிரத் தேகோ நனஷ்யதி. இந்த நித்ரா தேகங்கிறது அழிஞ்சு பிடிச்சு, யாரோ அடிச்சு போட்டான்னு வச்சுப்போம். அதுக்காக அது விநாசத்தை அடைஞ்சாலும் ஜாகிரத் தேகம் விநாசம் அடையிலையே. அப்ப இது ரெண்டும் ஒன்னா இருந்தா நித்ரா தேகம் அழியும் போது இதுன்னா சேர்த்து அழியணும். அதனால அந்த மாதிரி இல்லை, அது வேற இது வேற, அதே மாதிரி தெரியறதே தவிர அது இல்லை. ததா அயம் ஆத்மவத் பாதி ஜாகிரத் தேகஸ்து ஜாகராத் ஜாகிரத் தேக விநாசேன ஆத்மா நஷ்யதி கர்ஹிதி. இது திருஷ்டாந்தம் நமக்கு.
சூல தேகம் போல இந்த தேகம் முடிச்சுட்டு இருக்கு, நம்ம தேகமே இதே போல இருக்கு சொப்பனத்துல உள்ள தேகம். ஆனா அது விநாசத்தை அடைஞ்சிடுறது, இது விநாசத்தை அடையிறது இல்லை, அது வேற இது வேற சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த ஜாகிரத் தேகம் எந்த ஆத்மாவுக்கு இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த ஜாகிரத் தேகம் விநாசம் அடைஞ்சதுனாலே அந்த ஆத்மாவுக்கு விநாசம் ஏற்படாது. நாத்மானசதி கருகச்சித்து, எப்பவுமே ஆத்மாவுக்கு விநாசம் கிடையாது. ஹித்வாயம் ஸ்வாப்னிகம் தேகம் ஜாகிரத் தேகம் அபேக்ஷதே ஜாகிரத்தேக பிரபுத்தோயம் ஹித்வா ஆத்மானம் யதா ததா. சொப்பனத்துல நான் தூங்கிட்டு இருக்கான்னா சுஷுப்தி இல்லை, சொப்பனம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிறவன் நல்லா நிறைய சொப்பனங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துல முழிச்சுக்கிறான். முழிச்சுட்டு ஜாகிரத தேகத்துக்கு வந்தா சொப்பனத்துல பார்த்தது ஒண்ணுத்தையும் காணும், எல்லாம் மொத்தமா காணாம போயிடுது. அப்பனா என்னாச்சு? சுவாப்னிகம் தேகம் ஹித்வா, சொப்னத்துல பார்த்த அந்த தேகமோ தேகாதி பிரபஞ்சமோ எல்லாத்தையும் விட்டு தியாகம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டான். வெளியில வந்து ஜாகிரத்துல வந்து இந்த புதுனா ஏற்கனவே இருந்த தேகம் இருக்கே அந்த தேகத்தோட சேர்ந்து விவகாரம் ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? ஜாகிரத் தேகம் அபேட்சது, இதை பாக்குறானோ இல்லையோ? இதே மாதிரி ஜாகிரத் தேகத்துல மாத்திரம் இவன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானேனால் அப்ப என்ன ஆகும்? இந்த இந்த தேகத்துல இருந்து ஆத்ம புத்திய விளக்கிண்டு இதை நான் நினைக்கிறத விட்டுட்டு ஆத்மானம் தன்னையே அபேட்சிப்பானும் ஆத்மஸ்வரூபமே அவனுக்கு வாங்கிட்டார். இந்த தேகத்திலேருந்து மாத்திரம் ஆத்மஸ்வரூபத்தை இவன் பிரிச்சு புரிஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் திருப்பி இந்த தேகத்துக்கு வரவே மாட்டான். ஏன்னா இவன் பிரிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அவ்வளவு பெரிய ஆனந்தம். அது அந்த ஆனந்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஆனந்தம் இல்லாத போய் அவன் எதுக்காக நினைக்க போறான்? நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அதனால இந்த தேகத்திலேருந்து ஆத்மஸ்வரூபத்தை பிரிக்கிறது தான் அவ்வளவு பெரிய கஷ்டம். இப்ப எப்படி ஆயிடுச்சோம்னா அந்த பெரிய பரமானந்த ஸ்வரூபமான ஆத்மா இந்த தேகத்தோடு கலந்து நம்ம அஜ்ஞானத்தினால அது மறைஞ்சு போய் என்னன்னு தெரியாம ஒரு கலந்து கட்டியா இருக்கு. எது ஆத்மா எது தேகம்னு விவேகம் இல்லாம இருந்துட்டு இருக்கு. இதை மாத்திரம் தனியா பிரிச்சு புரிஞ்சுட்டான்னா அது பெரிய லாபமா இருக்கும், ஆத்ம லாபம். அதுக்கு மேல இன்னொரு லாபம் கிடையாது, அவ்வளவு பெரிய லாபம் அது. ததா யதா ததா ஸ்வப்ன போகே யதைவ இச்சா பிரபுத்தஸ்ய ந வித்யதே அசத் ஸ்வர்காதிகே போகே நைவேச்சா ஞானினஸ்ததா. அதையும் என்ன சொல்றாரு, பூச்சுட்டான்னு வச்சுங்களேன். பூச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த சொப்பனத்துல பல போகங்கள் ஏற்பட்டது, அது சொப்பனத்துல போய் திருப்பி அந்த போகத்தெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டா அது பொய்ன்னு தெரிஞ்சு வச்சு. சொப்பனத்துல வந்தது எல்லாம் பொய், உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு. அப்பனா அந்த உண்மை இல்லாத போகம் எனக்கு வரட்டுமே அப்படின்னு கேட்க மாட்டான். அதே மாதிரி இந்த ஸ்வர்காதிகள் கூட உண்மை இல்லைன்னு இவன் தெரிஞ்சு விட்டானே ஆனால் அப்புறம் அதுல ஆசையே வராது. இந்த தியானிக்கு அது தெரியும். ஆத்மஸ்வரூபத்தை விட்டா அனாத்மஸ்வரூபம் எல்லாம் பொய்யானது அப்படின்னு இவன் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதனால இவன் எதையுமே கேட்க மாட்டான். சொர்க்கம் வேணுமா அப்படின்னு கேட்டா வேண்டான்னுவான். அதெல்லாம் வேண்டியதில்லை, சொர்க்கத்துல ஆசை இல்லை. அதனால பரமானந்த ஸ்வரூபமான ஆத்மாவை விட்டுட்டு வேற எதிலையும் அவளுக்கு ஆசை வர முடியாது. தோயாசிரயேஷு சர்வேஷு பானுரேகோப்யநேகவத் ஏகோபி ஆத்மா ததா பாதி சர்வக்ஷேத்ரேஷு அநேகவத். ஜலத்துக்கு ஆசிரியமான அந்த ஜலாசயங்கள் நிறைய இருக்குன்னு வச்சுப்போம். ஜல பாத்திரங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நிறைய ஜலபாத்திரங்கள் வெயில்ல வச்சிருக்கு, ஜலம் நிரம்பி இருக்கு. ஒவ்வொரு ஜலபாத்திரத்திலையும் அந்த இது சூரியன் தெரியல, சூரியன் பிரதிபலிக்கிறார். அங்க பார்த்தா நிறைய சூரியன்களை நம்ம பார்க்கலாம் ஜலபாத்திரத்துல. ஆனா எத்தனை சூரியன்னு கேட்டா நம்ம விவேகியா இருக்கிற காரணத்தால ஒரே ஒரு சூரியன் தான் எல்லா ஜலபாத்திரத்திலையும் தெரியறது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த ஜலபாத்திரத்துல பிரதிபிம்பத்துக்கு ஒரு சூரியன், அந்த ஜலபாத்திர பிரதிபிம்பத்துக்கு வேற ஒரு சூரியன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வரமாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தோயாசிரயேஷு சர்வேஷு பானு, பானுனா சூரியன் ஏகா, ஒரே ஒரு சூரியன் தான். ஆனா இப்போ அநேகவத் பாதி, எத்தனை ஜலபாத்திரங்கள் இருக்கோ அத்தனை சூரியனாக தெரிகிறார். அதே மாதிரி ஏகோபி ஆத்மா, சர்வ சரீரத்திலே ஆத்மாங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கு ஒரு ஆத்மா அதுக்கு ஒரு ஆத்மான்னு நிஜமா இல்லை, ஒரே ஆத்மா தான்.
ஆனா தெரியறது எப்படி? இந்த சரீரத்துக்கு ஒரு ஆத்மா, அந்த சரீரத்துக்கு ஒரு ஆத்மா, ஒவ்வொரு சரீரத்துல அவன் வேற இவன் வேற அப்படின்னு சொல்ற மாதிரி ஆத்மா வெவ்வேறாக தெரிகிறது. தெரிகிறதே தவிர இல்லை அப்படி. அதான் சொல்றார், ஏகோப்பியாத்மா ததா பாதி சர்வ க்ஷேத்ரேஷு. க்ஷேத்திரம்னு சரீரத்துக்கு பேரு. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரவித்யபிதீயதே அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கார். இந்த எல்லா க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இல்ல, எல்லா சரீரத்திலையும் ஆத்மா தனித்தனியாக இருக்க மாதிரி தெரிகிறது. பானோர் அந்யைவா பாதி ஜலபானுர் ஜலே யதா ஆத்மனோ அந்ய இவா பாசஹ பாதி புத்தௌ ததா ஆத்மனா. இப்போ இந்த ஜலபாத்திரங்கள்ல சூரிய பிரதிபிம்பத்தை நம்ம திருஷ்டாந்தமா சொன்னோமோ இல்லையோ, அங்க பார்த்தா இந்த ஜலத்துல தெரியக்கூடியதெல்லாம் சூரியனுடைய பிரதிபிம்பம். சூரியன் இல்லை, இது சூரியனுடைய பிரதிபிம்பமாக்கம். நிஜமான சூரியன் இது இல்லை. நிஜமான சூரியன் ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா அது தப்பு இல்லை இல்லையா? இப்படி நாம சொல்லும் போது அந்த ஜலத்துல தெரியக்கூடிய சூரியன்கள்ல நிஜமான சூரியனை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது. அதனால்தான் நிஜ சூரியன் இது இல்லை, மேல பாரு ஆகாசத்துல அதுதான் நிஜ சூரியன், இப்ப ஜலத்துல தெரியறதெல்லாம் வேற அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஆனா வாஸ்தவம் அதுவா? மேல இருக்கிற சூரியன் தானே ஜலத்துல தெரியுது. ஆனா நம்ம விவகாரம் என்ன பண்றோம், அதுதான் நிஜ சூரியன், இது பொய்யான சூரியன், இது பொய் சூரியனே இல்ல வாஸ்தவத்துல. அந்த ஒரு சூரியனை தான் நம்ம ஒவ்வொரு ஜலபாத்திரத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். பிரதிபிம்பமும் பிம்பமும் ஒண்ணுதான், ஆனா வேற அப்படின்னு நமக்கு தோணும். அது சொல்றார். பானோ அதே மாதிரி பானோர் அந்ய இவாபாதி ஜலபானு. ஜலத்துல தெரியக்கூடிய அந்த சூரியன் அந்த ஆகாசத்துல தெரியக்கூடிய சூரியனை காட்டிலும் வேறானவன் அப்படிங்கிற மாதிரி தெரியுமா? யதா அதே போல ஆத்மனஹ அந்ய இவ ஆபாசோ பாதி புத்தி ததாத்மா. புத்தியில ஆத்மா பிரதிபலிக்கும் போது நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை போலவே அது இருக்கு, ஆனா அதை காட்டிலும் வேறானதாக தெரியுது. நிஜ ஆத்மஸ்வரூபம் இது இல்லை, இது வேற. எப்படி நிஜ சூரியன் மேல இருக்கான், பிரதிபிம்ப சூரியன் ஜலத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தேகத்துல தெரியக்கூடிய இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவை காட்டிலும் வேறானது அப்படின்னு தோணும். இது வாஸ்தவம் இல்லை. பிம்பம் வினா யதா நீரே பிரதிபிம்போ பவேத் கதம் வினாத்மானம் ததா புத்து சிதாபாசோ பவேத் கதம். பிம்பம் இல்லாமல், மேல சூரியன் ஆகாசத்துல இல்லாமல் எங்கேயாவது ஜலத்துல சூரிய பிரதிபிம்பம் வர முடியுமா? நம்ம முகம் இருந்தாதானே கண்ணாடியில பார்க்க முடியும், முகத்தை பிரதிபிம்பம் வரும். அதனால பிம்ப முகம்னு ஒண்ணு இல்லாமல் எப்படி பிரதிபிம்பம் வர முடியாதோ அதே மாதிரி ஆத்மான நிஜமான ஆத்மா சைத்தன்யம் ஒண்ணு இல்லாமல் அது எப்படி புத்தியில அதோட சிதாபாசம் வர முடியும்? ஆக சிதாபாசம் அப்படிங்கிறது வந்திருக்குன்னு சொன்னா நிஜமான ஆத்மா இருக்கு அப்படின்னு. இதுக்கு மேல அந்த சிதாபாசமும் சித்தும் ஒன்னா வேறையான்னு சொன்னா ஒண்ணுதான் வேறையா தெரியுறது அப்படின்னு இவாளுடைய சித்தாந்தம். வாஸ்தவத்துல ஒண்ணு, ஆனா தெரியறது அப்படி தெரியல. பிரதிபிம்ப சலத்வாத்யாக யதா பிம்பஸ்ய கர்ஹிசித் ந பவேயுஹு ததா ஆபாச கர்த்திருத்வாத்யாஸ்து ந ஆத்மனஹா. இந்த சூரியன் ஜலத்துல தெரியறாரோ இல்லையோ, ஒரு பாத்திரத்துல ஜலத்தை இப்படி லேசா ஆட்டி விட்டான், ஜலத்தை ஆட்டி விட்டா அதுல இருக்கிற அந்த சூரியனுக்கு அது கிடுகுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஆக அந்த பிரதிபிம்பம் சூரிய பிரதிபிம்பம் இருக்கே அது ஆடும். இது ஆடுறதேங்கிறதுக்காக ஆகாசத்துல சூரியன் ஆடுறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது, அது ஆடாது. அது ஆடாமலே இருக்கு. இதுதான் ஆடுறது பிரதிபிம்ப சலத்துவம். அப்ப பிரதிபிம்பத்துல தெரியக்கூடிய அந்த சலத்துவம்னு இருக்கே, சலத்துவம்னா ஆடும் தன்மை, அந்த கிரியையானது பிம்பமான சூரியத்துக்கு வருதில்லை. பிம்பத்துக்கு ஒரு நாள் அது வராது, வந்து சேராது. அதே மாதிரி அந்த அந்தஸ்கரணத்துல உள்ள சிதாபாசம் செய்யக்கூடிய வேலைகள் நிஜமான சைத்தன்யம் செஞ்சதாக ஒரு நாளும் ஆகாது. இது ஏதோ வேலை பண்றதுன்னு சொன்னா அந்த வேலை அதுலயே தான் தெரியுது, அது ஆத்மஸ்வரூபத்துல நிஜ ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்து சேராது. அதாவது ததா
ஆபாச கர்த்திருவாத்தியாஸ்து ந ஆத்மனஹா. இந்த சிதாபாசத்துக்கு வரக்கூடிய கர்த்திருவாதிகள்லாம் நிஜ ஆத்மாவுக்கு கிடையாது. ஜலே சைத்யாதிகம் யத்வத் ஜலபானும் ந சம்ஸ்பிருஷே புத்தே கர்மாதிக்கம் தத்வத் சிதாபாசம் ந சம்ஸ்பிருஷே. ரொம்ப நல்லா இருக்குது. சிதாபாசத்துக்கு உள்ள தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு வராதுன்னு சொன்னார். சிதாபாசத்துக்கே உபாதி தர்மங்கள் வருமானா வராது. அதுக்கு ரொம்ப நல்ல ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இந்த ஜலம் ஒரு பாத்திரத்துல நல்ல சீதமான ஜலம், குளிர்ந்த நீர், இன்னொன்னுல கொஞ்சம் வெந்நீரா வச்சிருக்கு, கொஞ்சம் சூடா இருக்கு வச்சுக்கோங்க, வெது வெதுப்பா இருக்கு. இந்த ரெண்டு ஜலத்திலையும் சூரிய பிரதிபிம்பம் வரும். இந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஜலத்தில பிரதிபிம்பம் விழுந்ததுக்காக அந்த பிரதிபிம்பம் சீதமாக ஜில்லுன்னு இருக்கும். அந்த வெந்நீர்ல விழுந்ததுக்காக அந்த பிரதிபிம்பம் சுட்டு போயிடுமா, வெந்து போயிடுமா? அது பிரதிபிம்பம் ரெண்டுமே இல்லை. பிரதிபிம்பம் தெரியுமே தவிர அதுக்கும் அந்த ஜலத்துக்கும் நிஜமா சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இருந்தா தானே அந்த ஜலம் ஜில்லுன்னு இருந்தா இது ஜில்லுன்னு குளிர்ந்து போயிடும், அது வெந்நீரா இருந்ததுன்னா இது சூடாயிடும் அப்படின்னு சொல்ல முடியும். நிஜமா சம்பந்தமே இல்லையே. வெந்நீர்ல இருக்க வெந்நீர் பச்சை தண்ணிங்கிற அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த சைத்தியம் ஔஷ்டியம்ங்கிறது அதோட சம்பந்தப்பட்டு இருந்தா அதுல வரும், இன்னொன்னுல வரும். ஆனா இந்த பிரதிபிம்பத்துல அது வருது இல்லையே அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இது நிஜமா அதுல வரல, நிஜமா சம்பந்தப்படலை. வெந்நீர்ல விழுந்துருந்ததுன்னா இந்த பிரதிபிம்பம் நிஜமா சுட்டு போயிருக்கோம் இல்லையா, வெந்து போயிருக்கோம் பிரதிபிம்பம். ஆனால் அந்த வெந்நீர்ல இந்த பிரதிபிம்பம் வரலையே. என்ன தெரியறது? அங்க ஒண்ணும் இல்லை. இது அங்க இருந்தா சுட்டு போகும், அங்க இல்லை தெரியுது, அவ்வளவுதான். அதனால பிரதிபிம்பத்துக்கு கூட அந்த ஜலத்தினுடைய தர்மங்கள் இல்லை, ஆற்றல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றது. அதனால நம்ம ஜீவாத்மா பிரதிபிம்பம் சிதாபாசம்னு சொன்னால் கூட அந்த சிதாபாசத்துக்கு கூட நிஜமாக தேகாதி சலனத்தினால வரக்கூடிய அந்த சலனாதிகள் கிடையாது. பிரதிபிம்பத்துக்கே கிடையாதுன்னு சொன்னா பிம்பத்துக்கு எங்க வரப்போகுது? அதனால உபாதியில இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் அந்த உபாதியில பிரதிபிம்பிக்கக்கூடிய சிதாபாசத்துக்கே கூட வந்து சேரலன்னு சொன்னா இந்த சுத்த சைத்தன்யத்துக்கு அது என்ன வந்து சேரும்? பிரதிபிம்ப சலத்வாத்யாக இல்ல ஜலே சைத்யாதிகம் யத்வத் ஜலபானும் ந சம்ஸ்பிருஷே. ஜலபானும்னா ஜலத்துல தெரியக்கூடிய சூரிய பிரதிபிம்பம். ஜல சீதமா இருக்குங்கிறதுக்காக அந்த பிரதிபிம்பம் சீதம் ஆகாது, அதை தொடாது அந்த சைத்தியம். அதே மாதிரி புத்தே கர்மாதிக்கம் தத்வத் சிதாபாசம் ந சம்ஸ்பிருஷே. புத்தியில வரக்கூடிய அந்த கர்மா இருக்கே கிரியை, அது அந்த அது புத்தியில சிதாபாசமா தெரியக்கூடிய ஜீவனுக்கு வந்து சேராது. புத்தேஹே கர்த்திருத்வ போக்திருத்வ துக்கித்வாத்யைஸ்து சம்யுதः சிதாபாசோ விகாரீவ சராவஸ்த அம்புபானவத். என்னன்னா இருக்கு, என்ன சொல்றார்? இந்த புத்தியில தான் கர்த்திருத்தம் இருக்கு. யார் இந்த வேலையை செஞ்சா, யார் இந்த வேலைக்கு கர்த்தா, நான் தான் கர்த்தா, நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றானோ இல்லையோ. இந்த கர்த்திருவம் யார்கிட்ட இருக்கு? நான் இவன் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய புத்தியில இருக்கான். இப்ப புத்தியை தான் இவன் நானே சொல்லிக்கிறான். இவனுக்கு தெரியாது அவன் புத்தியை சொல்றாங்கிறது. ஆனா புத்தியில தான் அந்த கர்த்திருவம் இருக்கு. நான் தான் பண்ணினேன், அதனால இந்த பலம் எனக்கு கிடைச்சது, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்திருத்தம் யாருக்கு வந்திருக்குன்னு கேட்டா அதுவும் புத்தியில தான் இருக்கு. ஏன்னா விஷய சம்பந்தம் இருந்தா தானே போக்திருத்தம். ஆத்மாவுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அந்த விஷயத்தை அனுபவிக்கிறான் ஆத்மான்னு என்னவா சொல்ல முடியும்? அதனால போக்திருத்தம் கூட அங்கேயே இருக்குன்னு தள்ளிட்டார், புத்தியிலேயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் துக்கித்துவம் ஆதி சுகித்துவம் இதெல்லாம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. எல்லாமே இந்த புத்திக்குள்ளதான் இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட அந்த புத்தி கர்த்திருவம் போக்திருத்துவம் துக்கித்துவம் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த புத்தியில போய் இந்த சைத்தன்ய பிரதிபலனம் ஏற்பட்டதுன்னா அந்த சிதாபாசமும் அப்படிதான் இருக்கும். அதுவும் கர்த்தா போக்தா சுகி துக்கி சம்சாரி இப்படிதான் தெரியும். ஏன்னா அது பிரதிபிம்பமானதுனால. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றார், சிதாபாசோ விகாரீவ ஷராவஸ்த அம்பு பானுவத்து. சராவம் மண் பாத்திரம், அந்த பாத்திரத்திலே உள்ள ஜலம், அந்த ஜலத்திலே சூரியனுடைய பிரதிபிம்பம் விழுறதே, அந்த பிரதிபிம்பமும் அப்படித்தானே தெரியுது. ஜலம் அசையும் போது அசையறதே.
பிரதிபிம்பம் அசையாமலே அசையறதாக தெரியுறதே. அதே மாதிரி அசையாத இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே சிதாபாசம், இதுவும் அந்த உபாதியான புத்தி அசையும் போது அசைற மாதிரி தெரிகிறது அப்படின்னு ஸ்ருதி சொல்றது, நான் சொல்லல. தியாயதீவ லீலாயதீவ அப்படின்னு ஸ்ருதியே இந்த விஷயத்தை சொல்றது. शरावस्थोदके नष्टे तत्स्थो भानुः विनष्टवत् बुद्धिर्लये तथा सुप्तौ नष्टवत् प्रतिभाति अयम्. இந்த பிரதிபிம்பம் உள்ள சராபம் இருக்கு, சராப ஜலம் இருக்கே, இந்த ஜலத்தை எடுத்து தூக்கி கூட்டிட்டான். அப்போ சராபத்துல இனிமே ஜலம் இல்லை. பிரதிபிம்பம் எங்க போச்சு? இத்தனை நாள் இருந்ததே அந்த ஜலத்துல சூரிய பிரதிபிம்பம் இருந்தது, இப்ப எங்க போச்சு? கொட்டி அங்க எங்கேயா விழுந்திருக்கா பார்க்கலான்னா அங்க கிடையாது. பிரதிபிம்பத்தை நீங்க தேடி பார்க்க முடியாது. ஜலம் கொட்டின இடத்துல இவனுடைய பிரதிபிம்பம் கிடைக்காது. சராபத்திலேயே ஒட்டின்னு இருக்கானா அங்கேயும் கிடைக்காது. அப்ப எங்க போச்சது? அழிஞ்சு போச்சுன்னு அழியாமலே அழிஞ்சு போனதாக தெரியும். நாசம் ஆகாமலே அது நாசமான மாதிரி தெரியும். நஷ்டவத் பிரதிபாதி அயம். இதுக்கு நாசம் இல்லை, ஆனா இது நஷ்டமானா போல விநாசத்தை அடைஞ்சா மாதிரி தெரியுது. அதான் அந்த ஜலம் போன உடனே அந்த பிரதிபம் என்னாச்சுன்னா அது அழிஞ்சு விடுத்து அப்படின்னுறான். அழிஞ்சு போகல, அழிஞ்சு போன மாதிரி தெரியுது. ஜலஸ்தார்க்கம் ஜலஞ்சோர்மிம். இல்ல, அது திருஷ்டாந்த சொல்ல விட்டுட்டேன். புத்தேர் லயே ததா சுப்தௌ. இந்த புத்திங்கிற உபாதி இருக்கே, சுருத்தி காலத்துல அது லயமாயிடுறது, ஒளிஞ்சுடுறது. அப்ப என்ன ஆறுது? இவனே தாமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணி போடுறது. சுப்தவு நஷ்டவத் பிரதிபாதியை. இந்த புத்தி பிரதிபாசனான இந்த சிதாபாசம் இருக்கு, இந்த சிதாபாசம் இருக்கிறதே தெரியாத சுசுப்தியில நான் இல்லாம இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுறான். சுசுப்தியிலிருந்து எழுந்தவன். பல பேருக்கு இந்த பிராந்தி இருக்கு, சாஸ்திரகாராளுக்கு. அதனால்தான் சாஸ்திரக்காரெல்லாம் சுசுப்தியில ஆத்மஸ்வரூபத்துக்கு தியானமே இல்லைன்னு ரேடியா சொல்றான். வேதாந்தி ஒருத்தன் தான் சுசுப்தியில அவனுடைய சொப்பிரகாசமான தியானம் வேலை செய்யுது, அந்த சொப்பிரகாசமான தியானத்தை வச்சுட்டு சொப்பரம் பார்க்கறான் அப்படின்னு வேதாந்தம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஜலஸ்தார்க்கம் ஜலஞ்சோர்மிம் பாசயன் பாதி பாஸ்கரஹ ஆத்மாபாசம் தியம் புத்தேஹே கர்த்திருத்வாதீன் அயன் ததா. இந்த சூரிய பிரதிபிம்பம் ஜலத்துல நாம கொடுத்தோமோ இல்லையோ, உதாரணமாக அந்த சூரியன் எப்படி எதனால தெரியுது? சூரிய வெளிச்சத்தினாலதான் தெரியுது. அந்த சூரிய பிரதிபிம்பம் விழுந்திருக்கு அந்த ஜலம் எதனால தெரியுது? அதுக்கும் இந்த வெளிச்சமானோம். அந்த ஜலம் ஆடும் போது ஜலத்துல ஏதோ அலை மாதிரி வருது, அது எப்படி தெரியுது? அந்த சூரிய வெளிச்சத்துக்கு தான் தெரியுது. எல்லாமே அந்த ஒரே சூரிய வெளிச்சம் தான். ஏவஞ்ச ஜலஸ்த அர்க்கம் ஜலஞ்ச ஊர்மிஞ்ச பாசயன் பாதி பாஸ்கரஹ. அந்த சூரியன் இது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டே இருக்கான். அதை பிரகாசப்படுத்திட்டு அவனும் பிரகாசிக்கிறான்னு சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி ஆத்மாபாசம் தியம் புத்தே கர்த்திருத்வாதீன் அயன் ததா. இந்த புத்தியில சைத்தன்ய பிரதிபிம்பம் விழும்போது அந்த சைத்தன்ய பிரதிபிம்பமானது அந்த புத்தியையும் பிரகாசப்படுத்துறது. அந்த புத்தியில வரக்கூடிய தர்மங்கள்லாம் இருக்கே, இந்த புத்தியை சேர்ந்த விஷயங்கள், கர்த்திருத்தம் போக்திருத்தம் போக்குவரத்து, அதையும் சேர்த்து பிரகாசப்படுத்துறது. மேகாவபாசகோ பானு மேகச்சன்னா அவபாசத்தே மோகாவபாசகஸ்தத்வத் மோகச்சன்னா விபாதி அயம். மேகம் சூரியனை மறைச்சு விடுறது. அதை நம்ம கண்ணால பாக்குறோம். கண்ணால எப்படி பாக்குறோம்? என்ன பாக்குறோம்? மேகம் தெரியுது, சூரியன் தெரியல. அப்போ இந்த மேகம் தான் இந்த சூரியனை மறைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சரி, சூரியனை மறைச்சு விடுத்துன்னு சொன்னா இந்த மேகத்தை பாக்குறதுக்கு நாம என்ன டார்ச் லைட்டை அடிச்சு பாக்குறோம்? சூரியன் தான் மறைஞ்சு போயிடுத்த, மேகத்தை நான் கண்ணால பார்க்கணுமே. அதை பார்க்கறதுக்கு நம்ம லைட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மேகம் எந்த சூரியனை மறைச்சதுன்னு நான் சொல்றேனோ அந்த சூரியனுடைய வெளிச்சத்திலேயே மேகத்தை பாக்குறான். இவன் கண்ணால மேகத்தை பார்க்கறதுக்கு இவன் சூரியனை மறைச்செடுத்துன்னு சொல்றானே, அந்த மறைஞ்ச சூரியனுடைய பிரகாசம் தான் காரணமா இருக்கு. இது இவனுக்கு தெரியாது பாவம். ஆக சூரியனை மறைச்சு கொடுத்தோம்னா, சூரியனை மறைக்க முடியாது இந்த மேகத்தினால.
சூரியனை மாத்திரம் இந்த மேகம் மறைச்சிருந்தால் மேகமே தெரிஞ்சுக்க முடியாது, மேகமே நமக்கு தெரியக்கூடாது, வெளிச்சமே இல்லையே. ஆகையால சூரிய வெளிச்சத்துல தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த மேகம் சூரியனை மறைச்சதாக நமக்கு தோணும்படியா செய்யறது. மேகாவபாசகோ பானு மேகச்சன்னஹ அவபாச. அதை நாம என்ன சொல்லணும், மறைஞ்சு தெரியறதுப்பா, மறைஞ்சு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லணும். மறையவே இல்லை, மறைஞ்சு சூரியன் பிரகாசப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி மோகாவபாசக தத்துவத்து ஆத்மா மோகச்சன்னஹ அவபாசத்தை. ஆத்மா அஜ்ஞானம் மறைக்கிறது ஆத்மாவை, ஆனா அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டு அந்த ஆத்மா பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் அஜ்ஞானம் தெரியுது. அஜ்ஞானத்தினாலேயே மூடப்பட்ட அந்த ஆத்மா அஜ்ஞானத்தையும் சேர்த்து பிரகாசப்படுத்திட்டு இருக்கு. அப்ப மூடினது விரசமா போச்சே, அது மூட முடியலையே. மூடினாலும் அது என்ன சேர்த்து பிரகாசப்படுத்துறதே சொன்னா அது போறோம். இந்த அளவுக்கு பிரகாசம் பண்ணாவே நமக்கு பிராந்தி வரத்துக்கு போறோம். இதுக்கு மேல ஒன்றும் பண்றதுக்கு முடியவும் முடியாது. இந்த அளவுக்கு போறோம். எப்படி பிரகாசம் ஆறுதோ அந்த பிரகாசத்தை விபரீதமா ஒரு விக்ஷேபத்தை பண்ணி கொடுத்துட்டா பிராந்தி வந்துடும். அந்த காரியத்தை தான் நமக்கு அவித்யை பண்ணுது. அவித்யே அந்த இதை பூரா மறைக்கிறதுங்கிறது, ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறதுங்கிறது. எப்படி மேகம் சூரியனை மறைக்க முடியாதோ, போறாது மேகம் இத்தினூண்டு, சூரியன் எவ்வளவோ பெருசா இருக்கு, அது இத்தினூண்டு மேகத்தை வச்சுன்னு எப்படி அதை மறைக்க முடியும்? அதனால அதே போல அஜ்ஞானத்தால அகண்டமான ஆத்மஸ்வரூபத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் அதை மறைஞ்சதுன்னு சொல்ல வச்சிடும். சூரியனை மறைச்சிருக்கே மேகம் அப்படின்னு சொல்ல வச்சிடும். அந்த விவகாரம் வந்துடும் நமக்கு. அதுதான் அந்த வேலையை பண்றது அஜ்ஞானம். மோகாவபாச தத்வத் மோகாவபாசக தத்வத்து மோகச்சன்னோ விபாதே. அஜ்ஞானின்னு சொல்லி தான் அஜ்ஞானியா இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு தெரியறது அவனுக்கு தான் அஜ்ஞானின்னு. யார் அஜ்ஞானின்னு கேட்டா தான் அஜ்ஞானி, எனக்கு தான் தெரியலேங்கிறது சொல்றானே, தனியை சேர்த்து பார்த்துட்டே இருக்கான். ஆக அப்பேற்பட்ட பிரகாசஸ்வரூபமாகவும் ஆத்மஸ்வரூபம் 60 ஸ்லோகம் எடுத்து நம்ம இன்னைக்கு இதோட வச்சு